வணக்க நண்பா. நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு விசில் சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க. ஓட்டர் மிஷினில் பாருங்க, இப்படிதான் இருக்கும். நீங்கள் ஒரு செவுத்துல வரைகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி வரைங்க. மக்கள்கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இந்த அவதூறு வரப்புற கொத்தடிமை இருக்கிறானு தெரியுங்களா, இந்த ரோலர்னு ஒரு விஷயத்த கொண்டு வரானுங்க. நல்லா கேளுங்க. இந்த ரோலர் சென்டரில் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம சின்ன விசில், புரிஞ்சுதுங்களா? அதை எளிய மக்கள்கிட்ட கொண்டு செல்ற வேலை தான் நம்ம வேலை. தயவுசெய்து மறந்துடாதீங்க. விசிலை மாற்றி ஈத்து வரைஞ்சிடாதீங்க. விசில் எந்த ஓட்டர் மிஷினில் வர எப்படி இருக்குதோ அதே மாதிரி வரைங்க. தயவுசெய்து இந்த எளிய மக்கள்கிட்ட இதை கொண்டு வாங்க. இது முக்கியமான பொறுப்பை நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா கொத்தடிமை அவதூறு வரப்படும் இதெல்லாம் மாற்றி வரக்கு நிறைய ட்ரை பண்ணுவானுங்க. அப்புறம் நான் ஒன்று சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது படிப்பறிவே இல்லாதவன் தான் இதை பற்றி தெரியாமல் இருப்பான். கிட்டத்தட்ட பட்டதாரியாக இருக்கிறவன் பூரா தாவைக்கால் இருக்கா, அறிவு இருக்கிறவன் பூரா தாவைக்கால் இருக்கா, அவன் பூரா விசில்னா என்னன்னு தெரியும். நம்மகிட்ட என்ன பொறுப்புனா, இந்த சின்னத்தை போய் மக்கள்கிட்ட, எளிய மக்கள்கிட்ட, நடுத்தர மக்கள்கிட்ட, ஏழை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் சின்னம், இப்படிதான் இருக்குது, இது ரோலரு, இது நம்ம போடக்கூடாது, இந்த விசில் சின்னத்துக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லி நாம தான் போய் எடுத்து கொண்டு போய் ரீச் பண்ணணும். அதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸாக நம்ம இறங்கி வேலை செய்யணும். தயவு செய்து விளையாட்டுத்தனமாக இருந்துடாதீங்க. புரிஞ்சுதுங்களா? சிந்தித்து வாக்களியுங்கள். மக்கள் பேராதரவில் தாவைக்கா. ஒவ்வொரு எளிய மக்களும், தமிழ்நாட்டு மக்களும் ஆதரியுங்கள். விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம்.